வணக்கம் எழிலரசன். இன்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அரசியல் கட்சியின் மூத்த தலைவர்களை தொடர்ச்சியாக சந்தித்து பேச்சு நடத்தியிருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டிருக்கிற நிலைமையில் இன்று சட்டமன்ற கூட்டம் நடைபெற்றது. அதுல 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் சட்டமன்றத்துல பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள். இது மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்பட்டது. நேற்று சட்டமன்றத்திற்கு சென்று முதல்வர் அறைக்கு சென்று முதல்வர் இருக்கையில் அமர்ந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேற்று அரசு ஆவணங்களில் கையொப்பமிட்டார். தனது அதிகாரப்பூர்வமாக பூர்வாங்க பணிகளை அவர் நேற்றே தொடங்கிவிட்ட நிலைமையில இந்நிலையில் 2வது நாளான இன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள். அந்த நிகழ்வுக்கு பிறகாக அவர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்திக்க போகிறார் என்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு அதன் பிறகாக அவர் ஸ்டாலின் அவர்களை அவர் ஆழ்வார்பேட்டை இல்லத்திற்கு நேரடியாக சென்று அவர் இல்லத்திலேயே சந்தித்தார். விஜய் அவர்களை ஸ்டாலின் அவர்கள் வாசல் வரை வந்து அவரை கரம் பிடித்து உள்ளே அழைத்து சென்று கட்டி அணைத்து தனது அன்பை பரிமாறிக்கொண்டனர். விஜய் அவர்களும் அவருக்கு, அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார். இது மிக முக்கியமான அரசியல் நகர்வாக மட்டுமல்ல, தமிழக அரசியலில் ஒரு நாகரிகமாக கருதப்படுகிறது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள், அரசியல் நாகரிகம் கருதி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னை நேரில் சந்தித்தார். நானும் அவருக்கு சில ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறேன் என நெகிழ்ச்சிப்பட கூறியிருந்தார். இந்த இரு தலைவர்களுடைய சந்திப்பு தமிழக அரசியல்ல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் முடிந்து 2 கட்சி தொண்டர்களும் ஒரு கொதிநிலையில் இருக்கிற இந்த சூழல்ல முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அவரது இல்லத்திற்கே சென்று சந்தித்திருப்பது 2 கட்சி தொண்டர்கள் மற்றும் 2 கட்சி தலைவர்கள் மத்தியில ஒரு நெகிழ்வு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருப்பதை நாம் காண முடிகிறது. அதன் தொடர்ச்சியாக மற்றொரு அரசியல் கட்சி மூத்த தலைவர் மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை அவருடைய அண்ணாநகர் இல்லத்திற்கே சென்று விஜய் அவர்கள் சந்தித்திருக்கிறார். அவரை வைகோ அவர்கள் வாசல் வரை வந்து அதே போன்று அன்பாக கரம் பற்றி அழைத்து சென்று அவருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து அவருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவரது மகன் துரை வைகோவும் சால்வை அணிவித்து அவருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். வைகோ அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கரங்களை பற்றி கொண்டு தொண்டர்களுக்கு கையசித்த காட்சிகளை எல்லாம் நாம் காண முடிந்தது. அதன் பிற்பாடாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நீலாங்கரையில் இருக்கிற பாமக தலைவர் அன்புமணி அவர்களை நேரடியாக அவரது இல்லத்திற்கு சென்று சந்தித்து அதே போன்று வாழ்த்துக்களை அவர்கள் அந்த இரு தலைவர்களும் பரிமாறிக்கொண்டனர். இறுதியாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களது இல்லத்திற்கே சென்று விஜய் அவர்கள் அவரது அன்பை பரிமாறிக்கொண்டு 2 தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது அன்பையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தி கொண்டனர். முதலமைச்சர் விஜய் தனது வீட்டிற்கு வரப்போகிறார் என்ற தகவல் அறிந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வாசலில் நெடுநேரம் நின்று காத்திருந்து விஜய் அவர்களை கரம் பிடித்து கட்டி தழுவி தழுவி தனது வீட்டிற்குள் அழைத்து சென்ற அந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த சந்திப்பு என்பது அதாவது 1967 திமுக அண்ணாவின் தலைமையில் ஆட்சியை கைப்பற்றிய போது அப்போதைய முதலமைச்சராக இருந்த அண்ணாதுரை அவர்கள் காங்கிரஸ் தலைவர்களான பச்சவாச்சலம் மற்றும் காமராஜர் அவர்களை நேரில் சந்தித்து முதலமைச்சரான பிறகு எதிர்கட்சி தலைவர்களான காமராஜரையும் பக்தவாச்சலத்தையும் நேரில் சென்று சந்தித்துதான் வரலாறாக இருந்தது. அதன் பிறகாக 56 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்களை அவர்களது இல்லத்திற்கே சென்று சந்தித்த நிகழ்வாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி எழிலரசன்.